Hi guys, welcome back to my channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப்பில் டிஃபால்ட் செட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனலுக்கு வந்து நம்ம டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டோன்னா நம்ம அப்லோட் பண்ணுறப்ப நம்மளோட டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயம் இது. ஸோ நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம வந்து டிஃபால்ட்டாக டேக்ஸ் வச்சுருப்போம், டிஃபால்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் செட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம அப்லோட் பண்ணுறப்போ நம்ம டைம் வேஸ்ட் ஆகாது. ஒவ்வொரு டைமும் நம்ம வந்துட்டு திருப்பி அதை கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது. சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து டிஃபால்ட்டாக கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சில டேக்ஸ் வந்து கொடுக்கலாம். நம்ம கண்டென்ட் வந்து எது ரிலேட்டடாக இருக்கோ அது ரிலேட்டடாக நம்ம டேக்ஸ் வந்து கண்டென்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன லாங்குவேஜில் பேசுகிறோம், ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் சேனல் இருக்குது, அதோட ஐக்கானை நான் கிளிக் பண்ணுறேன். போயிட்டு யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போகிறோம். யூடியூப் ஸ்டூடியோவில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா அப்லோட் டிஃபால்ட் செலக்ட் பண்ணணும். போயிட்டு இந்த பேசிக் இன்ஃபோவில் பார்த்திங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறமேட்டு டேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் பார்ப்போம். டைட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபால்ட்டாக செட் பண்ணணுன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். என்னோடய சேனலுக்கு வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து வேரி ஆகும் இல்லையா? ஒவ்வொரு வீடியோக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நான் டைட்டில் இங்கே எதுவும் கொடுக்கல, நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம டேக்ஸ் போடுவோம், அப்புறம் நம்ம சோஷியல் மீடியா ரிலேட்டட் லிங்க்ஸ் கொடுப்போம், அப்புறம் நம்ம ஹேஷ்டேக்ஸ் கொடுப்போம் இல்லையா? ஸோ நான் டிஃபால்ட்டாக கொடுக்குறது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த டேக்ஸு, அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இந்த ஹேஷ்டேக்ஸும், அதுக்கப்புறம் என்னோடய சேனலோட லிங்க்கும், அப்புறமேட்டு வந்துட்டு என்னோடய சேனலோட சோஷியல் மீடியாவோட பேஜோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி இருக்கும். அந்த விசிபிலிட்டியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட் வேணுமா இல்லை பப்ளிக் வேணுமா இல்லை அன்லிஸ்டட் வேணுமான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரைவேட்டில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ ப்ரைவேட்டில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேண்டிய டேக்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக 3 டேக் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா டேக் கொடுக்குறப்போ உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ, ஸோ இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக இங்கே செட் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப அந்த டேக் உங்களுக்கு ரிலேட்டடாக இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து பேசிக் இன்ஃபோ. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் கேட்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் கொடுக்குறேன். ஒருவேளை க்ரியேட்டிவ் காமன்ஸ்னால் நீங்கள் வந்து அலோவ் பண்ணுறீங்க உங்களோட வீடியோவை சாம்பிள் பண்ணுறதுக்குனா க்ரியேட்டிவ் காமன்ஸ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா நான் எஜுகேஷன் கொடுத்துருக்கேன். ஏன் எஜுகேஷன் கொடுத்துருக்கேன்னா என்னோடது மோஸ்ட்லி எல்லாமே டுட்டோரியல் வீடியோஸ். ஸோ நான் எஜுகேஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் கேப்ஷன்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ வீடியோட லாங்குவேஜ் நான் வந்து மோஸ்ட்லி தமிழில் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ நான் தமிழ்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் எப்பயுமே இந்த செகண்ட் ஆப்ஷன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இல்லையா, திஸ் கண்டென்ட் ஹேஸ் நெவர் ஐயர்ட் ஆன் டெலிவிஷன் இந்த யூஎஸ், இதான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். ஸோ டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா தமிழ் சேனலாக இருந்தாலும் என்னோடய டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ நான் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸு. இதில் பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் டிஃபால்ட்டாக என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா எல்லா கமெண்ட்டும் இல்லாமல் என்னோட இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட் மட்டும் ரிவ்யூக்கு வரணும்னு. சப்போஸ் நீங்கள் வந்து எல்லா கமெண்ட்டும் ரிவ்யூக்கு வரணும்னா ஹோல்டர் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசேபிள் கமெண்ட்ஸ். சில வீடியோக்கு வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டிசேபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சேவ் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவில் டிஃபால்ட்டாக வந்துடும். நெக்ஸ்ட் வாங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ இந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம வரதான்னு செக் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்துட்டு இப்போ அப்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம வந்து எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுவோன்னு. ஸோ உங்களுக்கு இப்போ நான் வந்து சாம்பிள் காமிக்கிறதுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி பண்ணணுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இப்போ வந்து வீடியோ ப்ராசஸிங்கில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம டைட்டில் வந்து அங்கே எதுவும் கொடுக்கல, ஸோ டைட்டில் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு அந்த டேக்ஸ் கொடுத்துருந்தேன், என்னோடய கண்டென்ட் ரிலேட்டடான டேக்ஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஹேஷ்டேக் கொடுத்துருந்தேன், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துருச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே. ஸோ மித்த எல்லா செட்டிங்ஸும் இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு என்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தோன்னா இந்த மாதிரி டேக்ஸ் கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் லாங்குவேஜ் செட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அப்புறம் கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம், அப்புறம் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம், கேட்டகரி செலக்ட் பண்ணியிருந்தோம்,
அப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிடணும். ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்துட்டு யூடியூப்பில் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.